ஜெய் சீதாராம். ராம 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 ராம. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக பெருமாளை சேவிக்க போகிறோம்? ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது போவோம், இல்லை நம்ம துக்கமாக இருக்கும்போது, காலெல்லாம் வலிக்குது கொஞ்சம் காலம் நீட்டிக்கும் பெருமாளை, துக்கமாக இருக்கும்போது போவோம். இதை தான் பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்னென்னலாம் நீ சாப்பிடுவ, விரும்பி சாப்பிடுவ, ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுவ. அப்போ போய் அதே மாதிரி என்கிட்ட வரும்போது அந்த சந்தோஷமாக இருக்கும்போது என்கிட்ட நின்று நீ என்னென்னலாம் விரும்பி அதெல்லாம் கொண்டாந்து வச்சு அதை பொதுவாக எல்லாரும் அந்த இறை இடத்துல வச்சு கும்பிட்டு அந்த சந்தோஷமான நீ சாப்பிட்ற விஷயத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்க, உங்கள் சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்க. இது ஒரு பக்தி. நீ துக்கமாக இருக்கும்போதும் அதே மாதிரி என்கிட்ட வருவேன், என்கிட்ட உன் துக்கத்தை இறக்கி வைக்கும்போது உன்னுடைய துக்கத்தை நான் எல்லாருக்கிட்டையும் அந்த உன் எண்ணங்கள்லாம் என்ன அப்படி இருக்கிற எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சரியாயிருன்னு அந்த இடத்துல 4 பேர் ஆறுதல் கூறுவாங்கள்ல. அதனால தான் துக்கமாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும் பெருமாள்கிட்ட போய் பாதத்தில் விழுந்துடணுங்கிறது. அதேமாதிரி பெருமாள் எந்த சாமியும் எந்த தெய்வமும் எனக்கு நீ அங்கே கடன் வாங்கிட்டு எனக்கு இதை செய், அங்கே அடகு வச்சுட்டு இதை செய், பெருசாக அப்படி செய் இப்படி செய் அப்படின்லாம் எந்த சாமியுமே சொல்லாது. அந்த சாமி இறைவன் என்ன பண்ணுவார்னா, பக்தியோடு எவன் ஒருத்தன் நம்மளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து என்கிட்ட வந்துட்டுருக்காங்க, அவன்கிட்ட இருக்கும்போது சில விஷயங்களை செய்கிறான், இல்லைங்கும் போதும் அதுக்காக நிப்பாட்டுறதில்ல. ஒரு துளசியை பிச்சா இருந்தாலும் கொண்டாந்து அந்த பாதையில் வச்சு கும்பிட்டு என்கிட்ட இருக்கிறானா அப்படின்னு தான் பெருமாள் பார்ப்பாரு. எந்த இறை ஆற்றலுமே எனக்கு அதை செஞ்சு அப்படி பெரிய மாலை கட்டி போடு, இப்படி ஆக்கி போடு, அப்படி ஆக்கி போடு, பெரிய பெரிய ரோக்காவெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணி காசை செலவு பண்ணி எனக்கு செய்ய அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய குறைகளை இப்படி பண்ணி நிவர்த்தி பண்ணி, அதாவது நம்மள்கிட்ட பொருள் அதிகமாக இறைவன் நம்மகிட்ட கொடுக்கும்போது, அந்த நம்மள்கிட்ட இறைவன் நிறையா நமக்கு சேரும்போதோ, நல்ல விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கும்போதோ, அந்த சந்தோஷத்தை நம்ம மட்டும் அனுபவிக்க இருக்காது, அது இறைவன்கிட்ட கொண்டுட்டு போய் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அது செய்யுது. அது இருக்கப்பட்டவங்களும் ஓகே, இல்லாதப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, நம்மளும் அது மாதிரி செய்யணும், போய் அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அப்படிலாம் செய்யணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி செஞ்சால் அதை இறைவன் ஏற்றுக்க மாட்டார். நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டாந்து இறைவன்கிட்ட அதை செய்கிறீன்னா அதை முழுமையாக ஏற்றுக்கவே மாட்டார். நீ சந்தோஷமாக இருக்கும்போது என்ன கொண்டாந்து கொடுக்குறியோ அதை மட்டும்தான் ஏற்றுக்குவார் இறைவன். ஒரு அப்பனாவோ அம்மாவோ இருந்தால் தான் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்குறது அந்த அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா? சந்தோஷமாக இருக்கும்போது கொண்டாந்து அந்த புள்ள கொடுக்கும்போது தான் அதை ஏற்றுக்குவாங்க. மற்றபடி புள்ள கஷ்டப்படும்போது என்ன கிடைக்குதோ அதை தான் அந்த அப்பா அம்மாவும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்குவாங்க. அவங்க தான் உண்மையான அப்பா அம்மா. நம்ம இறைவன் நம்ம அப்பா அம்மா. அது மாதிரி சில பேர் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மூளையை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி குழப்பி, எப்படி சொல்கிறதுனா, பக்திங்கிற பேரில் ஒரு வியாபாரத்தை நடத்தி அவங்க அதை ஆதாயம் அடைஞ்சிக்குவாங்க. ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு நீ எப்படி வேணாலும் போ, எனக்கு இதெல்லாம் கொண்டாந்து செய் அப்படிங்கிறத சூட்சமமாக அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர அதுவும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா அறியாமல் தான். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இதனால் என்ன விளைவு நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க, இது என்ன ஆகும், இந்த இரையாற்றல் உங்கள் மேலே கோவப்படாது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் போய் நகையெல்லாம் அடை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி இதை கொண்டாந்து நம்ம செய்கிறாங்க அப்படின்னு பண்ணிட்டு, இது செய்யறதுக்கு இதெல்லாம் தூண்டி விட்டது யாருன்னு அந்த இரையாற்றல் இந்த பிரபஞ்சம் கவனிக்கும். இதை தூண்டி விட்டவன் மேலே அந்த பிரபஞ்சம் மேலே கோவப்படும். யார் இதுக்கு மூல காரணம், இவங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு யார் மூல காரணம் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம், அப்படியே டைரக்ஷன் திருப்போம். இப்போ அதுக்கு யாரெல்லாம் நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், பெருமாளுக்கு அந்த அதை அவ்வளோ பொங்கி வைக்கணும், இவ்வளோ மாலை பட்டி கட்டி போடணும், அதை செய்யணும் அப்படின்னு ரோக்காலாம் ரெடி பண்ணி சில இடத்துக்குலாம் போகும்போதெல்லாம் சில கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அதை வாங்கிட்டு அது அடுத்தவங்களுக்கு கௌரவப்பட்டு சொல்கிறாங்கன்னா, அவர் பொது சபையில் இதெல்லாம் செஞ்சாகணும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கௌரவத்துக்காக என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுக்காமல் செய்யணுங்கிறதுக்காக வீட்டோட நகையெல்லாம் கொண்டு அடை வச்சு அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அப்படியெல்லாம் செஞ்சு நான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்களோட இதை இங்கே இருக்காது ஓப்பனாக என்னால் இதுதான் முடியும்,
இதை வச்சு உங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்லையா அந்த பெருமாள் எனக்கு தெரியும், நான் என்ன கொண்டாந்து கொடுக்குறோ அதை பெருமாள் ஏற்றுவார் அப்படின்னு போயிட்டே இருங்க. துணிச்சலாக பேசுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. பெருமாளுக்கும் உங்களுக்கு தான் கனெக்ஷன். நீங்கள் உண்மையான அன்பு, அந்த உள்ள அன்போடு பெருமாளே என்கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட இதான் இருக்குது, என் பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக வரும்போது நான் உனக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணுறேன், நானும் நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லபடியாக நான் எந்த கஷ்டமும் இல்லாதமோ உனக்கு நல்லபடியாக இருந்துச்சு. என்கிட்ட இப்போதைக்கு காபடி அரிசி தான் இருக்குது, அந்த காபடி அரிசியில் ஒரு படி அரிசியை உனக்கு கொடுத்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு செஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்தவங்களுக்காக உங்கள் கௌரவத்துக்காக அப்படி இப்படின்னு போய் விழுந்து கஷ்டத்தில் மாட்டிக்காது. அது பெருமாளுக்கும் மன வருத்தத்தை தரும். பெருமாள் இதனால் யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அவன் மேலே பெருமாள் கோவப்படுவார். பெருமாள் என்னன்னு சொல்லலை, சொல்லுவோம். அது எந்த நீங்கள் இறைவனுக்கு போய் செய்யுங்க, அது எந்த இறைவனாலும் இருக்கலாம். அந்த தெய்வங்கள் வந்து மன வருத்தப்படும். நீங்கள் இவ்வளவு தூரம் போய் செஞ்சோம், அது வருத்தப்படும். எதுக்கு ஒரு விஷயத்தை போய் செய்கிறீங்கன்னா நல்லபடியாக இருக்கும்போது தான் போய் செய்யணும். இப்போ என்கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கும்போது நான் அதை விடக்கூடாது, இல்லாத போதும் விடக்கூடாது. எப்படி விடக்கூடாது? இல்லாமல் இருக்கும்போது என்கிட்ட என்ன இருக்குதோ ஒரு அதுக்கு தான் ஒரு பச்சை துளசியாச்சும் பிரித்து, அதுக்கு தான் எளிமையான பாருங்கள். பிள்ளையார் கோவிலுக்கு போகும்போது பாருங்கள், பிள்ளையார் அதிகமாக ஆடம்பரத்தை விரும்பாது. அதனால தான் அவர் ஒரே ஒரு அருகம்புல் எடுத்து வச்சா போதும், அவருக்கு மன திருப்தி ஆயிடும். ஒரே ஒரு வெள்ளை கட்டி போதும், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். பிள்ளையார் சந்தோஷமாகிடுவார். காளிகிட்ட ஒரு இலா ஒரே ஒரு முட்டாய் வச்சா போதும், காளி அவ்வளோ சந்தோஷப்படும். சின்ன முட்டாய்க்கு ஆசைப்படும் காளி. பெருமாள்கிட்ட போனியலா ஒரே ஒரு நீர் மோர் இல்லாட்டி பானகம் ஒரு துளசி, அவ்வளோதான் பெருமாள். எல்லா இறைவனுமே நீங்கள் நல்லா போய் பாருங்கள். முருகன்கிட்ட போனால் 2 வாழைப்பழம் தான், முடிஞ்சு வைத்து ஒரு வெத்தலை பாக்கு, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடு. இது மாதிரி ஒவ்வொரு இறைவன்கிட்ட நீங்கள் போகும்போதும் அதே மாதிரி இப்போ வராகி சாமி கும்பிட உரியலாம் 2 கிழங்கு, முடிஞ்சு வைத்து 2 கிழங்கு எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டாரு, முடிஞ்சு வைத்து, அவ்வளோதான். 10 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது, ஆனால் உங்கள்கிட்ட நிறைய இருந்து எல்லாம் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு அது போய் உதவணுங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் நிறைய செய்யலாம், அதில் எந்த தவறு கிடையாது. ஆனால் இல்லாத போது உங்களை யாராச்சும் டூன் பண்ணியோ இல்லை நீங்கள் அவங்கெல்லாம் செய்கிறாங்க அது மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை யாராச்சும் வற்புறுத்தினாலும் அதுக்கெல்லாம் மயங்காதீங்க. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு போயிட்டு இருங்க. பெருமாளுக்கு சேவை தான் போயிடுது. பெருமாள்னு சொல்ல எந்த இறைவனுக்கும் சேவை தான். ஆலவட்டம் விசிறலாம், பகவானுக்கு போய் நிறைய விசிறலாம், கோயிலில் போய் சுத்தமாக கூட்டி வைக்கலாம். இதுதான் மிகப்பெரிய கைங்கரியம். கைங்கரியத்திலே நீங்கள் போய் காசை செலவு பண்ணி பெரிய பெரிய மாலையாக வாங்கி அந்த போட்டு அண்டாண்டாவாக சோறாக்கி போட்டு அப்படியெல்லாம் பண்ணுறதுல பேர் கைங்கரியம் கிடையாது. கோயிலை போய் சுத்தமாக கூட்டி வச்சுக்கிறது, கோயில் கட்டுறதுக்கு சின்னதாக போய் உதவி பண்ணுறது, அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சின்ன தண்ணி போய் கொடுக்கறது, சின்ன உதவியெல்லாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அவ்வளோ பெரிய கோயிலில் ஒரே ஒரு மோர் கொண்டாந்து கொடுத்து கிளவி ராஜராஜன் கேட்குறாரு, சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் சூப்பராக சௌக்கியமாக நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கனவுல கேட்குறாரு. ராஜராஜன் சிவபெருமான்கிட்ட கேட்குறான், எப்படி நான் கொட்டின கோவில் உங்களுக்கு அமோகமாக இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னப்பா ஒரு கிளவியோட கொடுத்த கல்லாம் நான் அமோகமாக இருக்கிறேன் அப்படி. உடனே என்னன்னா அவர் புரியலை. உடனே கோவில் கட்டின அத்தனை பேர் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், அந்த பாட்டி என்ன ஒன்றுச்சின்னு ஃபுல்லாக விவரத்தை கேட்டால் அங்கேனா அந்த பாட்டி என்ன ஒன்றுக்கு நீர்மோர் கொடுத்துட்டு இருந்திருக்கு. நீர்மோர் அந்த கல் வேலை செய்யுங்களா. அவங்கள்ட்ட வரி கேட்கும்போது என்கிட்ட வரி கேட்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த கல் ஒன்று கிடக்கு, அந்த கல்லை வேணால் பேர் எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த சபதி இந்த கல்லெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இந்த கல்லை தூக்கி விமானத்தை மாற்றணும். அந்த கல்லை தூக்கி விமானத்தில் கொண்டு வச்சு கட்டிட்டாங்க. இப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, எனக்கு என்னப்பா அந்த பாட்டி கொடுத்த கல்லில் நிலெல்லாம் அமோகமாக இருக்கா அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவர் இதுக்கல இது அந்த அம்மா ஒரு கல் கொடுத்துச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் சின்ன செயல்னு நினைக்கிற எதுவுமே பெருசாக பேசப்படும், பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுறது எல்லாமே சின்னதாக பேசப்படும். அதனால் ஆடம்பரத்துலேயோ அதுலேயோ உங்களுக்கு அந்த மன நிறைவு தராது, நிறைய துன்பத்தை தான் தரும். பெருசாக நான் செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்லாம் அதிகமாக போய் கடன் வாங்கி அது மாதிரிலாம் பண்ணும்போது பின்னாடி நீங்கள் பாதிக்கப்படும்போது, நீங்கள் வேதனை போடும்போது அந்த இறைவனும் வேதப்படுவார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த இறைவன் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம உள்ளத்தில் தான் இருக்கிறாரு. அது நமக்கு தெரியறது இல்லை. இப்போ என் பக்கத்துலேயே இறைவன் இருக்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு, இது செய்யாதரா சொல்கிறாரு. ஆனால் என்னை கேட்குறேன்னா நான் தவறான வழியில் தான் போய் விழுந்துடுறேன்.
அப்புறம் அடி போட்டு வரணும், என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை கொண்டு வச்சு பெருமாள்கிட்ட செய்யுங்க. எந்த இறைவனுமே ஒவ்வொரு இடத்துல எளிமையாக எப்படி செய்யறதுக்கான எல்லா விஷயமுமே பெருமாள் அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்குமே இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செஞ்சால் போதும். பிள்ளையாருக்கு போய் எல்லாம் இருக்கும்போது நல்லா லட்டு சுழியம் அது இதுன்னு பிள்ளையாருக்கு செய்யலாம். இல்லைங்கும் போது கவலையே படுதா இல்லை. ஒரே ஒரு மிட்டாய், ஒரு அருகம்புல், பிள்ளையாருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சாலும் முடிஞ்சு வச்சு. பிள்ளையார் அருகம்புல்லுக்கு தான் இதாக போகுது. அதனால தான் பிள்ளை, ஏன்னா அந்த அருகம்புல்லுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. நம்ம எது எளிமையாக நினைக்கிறோமோ அதில் அதிகமான சக்தி இருக்குது. ஜெய் சீதாராம். உங்களால் எவ்வளவு எந்திரிக்க முடியும் அந்தளவுக்கு காலை விரித்து வச்சுங்க. ரொம்ப அகலமாக காலை வச்சாச்சுன்னா எந்திரிக்க முடியாது. அதனால் எளிமையாக இருங்க, இனிமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஜெய் சீதாராம்.